வணக்கம். பத்மநாப ஏகாதசி. இப்போது கொலு முடிஞ்சது இல்லையா? கொலுக்கு அடுத்து வர்ற ஏகாதசி வந்து பத்மநாப ஏகாதசி. இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா பாப நாசினி ஏகாதசி, பாப்பாங்குச்ச ஏகாதசி. இது நிறைய பேர் இருக்கு. இல்லைன்னா புரட்டாசி மாத சுக்லபக்ஷ ஏகாதசின்னு சொல்லுவோம். நமக்கு மற்ற பேர்லாம் தெரியலன்னா இதை நம்ம நினச்சிட்டா கூட போகிறோம். குழுவுக்கு அப்புறம் வர ஏகாதசின்னு நினச்சிட்டா கூட, நினச்சி விரதம் இருந்தால் கூட இதுக்கு என்ன பலன் கிடைக்குமோ அது கண்டிப்பாக கிடைச்சிடும். இப்போ இந்த ஏகாதசி பற்றி இதோட மகிமை என்னங்கிறதெல்லாம் பற்றி பார்ப்போம். வழக்கம் போல் இவர் கேட்குறார், யுதிஷ்டர் வந்து கிருஷ்ணர்கிட்ட கேட்குறார், கிருஷ்ணா இப்போ இந்த சுக்லபக்ஷ ஏகாதசி வருது இல்லையா, இதோட பலன் என்ன, பேர் என்ன, எல்லாத்தையும் எனக்கு விளக்கமாக சொல்லு அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு பெருமாள் வந்து சொல்கிறார், இது வந்து பிரம்ம வைவர்த்த புராணம், ஏகாதசி மகாத்மியம், இது ரெண்டுத்துலேயும் இந்த ஏகாதசியை பற்றிலாம் வந்து விளக்கமாக குறிப்பிட்டிருக்கான். இப்போ அவர் வந்து கேட்குறார் இது என்னன்னு. இது வந்து இப்போ இந்த மகாலய அமாவாசை வந்தது இல்லையா, அதுக்கப்புறம் வர்ற ஏகாதசி. இதை வந்து பத்மநாப ஏகாதசின்னு சொல்லுவாள். பத்மநாப ஏகாதசின்னு சொல்கிறதுலேருந்தே நமக்கு என்ன தெரியுதுன்னா, இது வந்து பத்மநாப பெருமாளுக்கு உரிய ஏகாதசி. முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம் வாமன ஏகாதசி, அது மாதிரி அது வாமன மூர்த்தியை வழிபடுறதுன்னு. அது மாதிரி இது வந்து பத்மநாப சுவாமிக்காக இந்த ஏகாதசி உரியதுன்னு. இது வந்து இந்த ஏகாதசிக்கு முக்கியமான பலன் என்னதுன்னா, பொதுவாக எல்லா ஏகாதசியும் வந்து நமக்கு பலனை கொடுக்கும், இந்த உலகத்தில் சுகம் எல்லாம் வரும், பின்னாடி வந்து மோட்ச பிராப்தி கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது தவிர வந்து நம்மளோட ஒரு போன தலைமுறை அவளுக்கெல்லாம் புண்ணியம் இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஆனால் இந்த ஏகாதசியோட பலன் என்னென்னா, இது இருக்கிறவாளுக்கு அப்புறம் வந்து அவரோட அம்மாவோட 10 தலைமுறை, அப்பாவோட 10 தலைமுறை, அவரோட மனைவி இருக்கா இல்லையா, மனைவியோட 10 தலைமுறையை சேர்ந்துவா, எல்லாரோட வந்து பாவ கணக்கையும் வந்து இந்த ஏகாதசி நிவர்த்தி பண்ணிடுவோம். அதனால் இது வந்து ரொம்ப முக்கியமான நாள். இந்த ஏகாதசியை கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து பெருமாள் வந்து அந்த பலன் சொல்கிறார். இப்போ என்ன ஆறுனா, இது எதுக்காக இந்த ஏகாதசி அப்படிங்கிற கதையை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வந்து சூரிய வம்சத்தில் வந்த மாந்தாத்தா அப்படின்னு ஒரு ராஜா, ரொம்ப சிறந்த ராஜா, அருமையாக ஆட்சி புரிஞ்சுட்டு இருக்கார், நல்ல விஷ்ணு பக்தர், ஒரு இதையும் விட மாட்டார். அவர் நாட்டில் நல்ல மாதம் மும்மாறி பெஞ்சு நல்ல இதுவாக நடந்துட்டுருக்கு. ஆனால் திடீர்னு பார்த்தா ஒரு முறை என்ன ஆயிடுறது, 3 வருஷமாக தொடர்ந்து வறட்சி. எதனால் இந்த வறட்சினே கண்டுபிடிக்க முடியல. ரொம்ப வந்து வேளாண்மை எல்லாம் இதுவாகிடுறது, கால்நடைகள்லாம் பாதிக்கப்படுறது, தண்ணி சுத்தமாக இல்லை, என்ன பண்ணனே தெரியல, எல்லாரும் ரொம்ப வருத்தப்பட்டுருக்கா. ராஜா உடனே இதுக்கு நம்ம எப்படியா ஒரு முடிவை கண்டுபிடிக்கணும்ன்ட்டு தன்னோட பரிவாரங்கள் எல்லாம் படையெல்லாம் கூப்பிட்டுட்டு காட்டில் இருக்கிற சாதுக்கள் எல்லாம் ரிஷியெல்லாம் போய் பார்த்து இதுக்கு என்ன முடிவுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படி அவர் பார்க்கும்போது என்னென்னா, ஆங்கிரச முனிவர் அவரோட ஆசிரமத்தை பார்க்குறார். அவர்கிட்ட போய் கேட்குறார், ஏன் வந்து என்னோட நாட்டில் வந்து இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு. ராஜாவும் பார்த்துட்டு அதுக்கு பரிகாரம் சொல்கிறார், உன் நாட்டில் வந்து ஒரே ஒரு மனுஷன் மட்டும் தப்பு பண்ணுறான், அதோட பலன் நாடு ஃபுல்லாக இதுவாக இருக்குது, அவனே வந்து திருந்தணும், அவனை நம்ம வந்து தண்டிக்கணும், அவனை தண்டிக்கிறத விட வேறு என்ன பரிகாரம் இருக்கோ சொல்லுங்கோ, நான் அதை பண்ணுறேங்க. உடனே வந்து அவர் சொல்கிறார், அப்போ பரிகாரம்னா நம்ம வந்து இப்போ அடுத்து வர்றது வந்து பத்மநாப ஏகாதசின்னு இருக்கு, அந்த புரட்டாசி மாதம் வளர்பிறையில் வர்ற ஏகாதசி. அதை நீயும் உன் நாட்டு மக்களும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணினா, கரெக்டாக சரியான முறையில் பண்ணினா, உனக்கு வந்து உன் நாட்டில் வறட்சி எல்லாம் நீங்கிடும், பழையபடி சுபிக்ஷம் வந்துடும் அப்படின்னு. உடனே வந்து ராஜா அரண்மனையில் குடும்பத்தில் இருக்கிறவா அப்புறம் நாட்டு மக்களும் கரெக்டாக இது பண்ணுறா. அவர் எப்படி சொன்னாரோ அதே மாதிரி நாட்டில் உடனே சுபிக்ஷம் வந்துடுறது. அதனால் வந்து இந்த ஏகாதசியோட பலன் மெயினாக என்ன இதுன்னா, தண்ணி பஞ்சமே ஏற்படாது. தண்ணி பஞ்சம் ஏற்படக்கூடாது, நாட்டில் வறட்சியெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா எல்லாரும் இந்த ஏகாதசியை ஃபாலோ பண்ணாலே நடக்கும். இதுக்கு ஏற்கனவே அங்கே ப்ரூஃப் இருக்குது. இது வந்து வருணனுக்கும் இந்திரனுக்கும் ரொம்ப பிரீத்தி இது இந்த ஏகாதசி. இந்த ஏகாதசி இருக்கும்போது வர்ண பகவான் மகிழ்ந்து நாட்டில் வந்து தண்ணி பஞ்சம் இல்லாமல், அதுவும் எப்படின்னா தண்ணி பஞ்சம்னு அதுக்குன்னு மழைன்னு கேட்குறோன்ட்டு ஓவராக மழையும் கொடுக்கறது இல்லை. இந்த மாதம் மும்மாறி பெய்கிற மழைன்னு சொல்லுவா இல்லையா, சரியான அளவில் எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ப, அதிகமாகவும் இல்லாமல் குறைவாகவும் இல்லாமல் இது. அப்புறம் தண்ணீர்னால ஏற்படுற எல்லா ஆபத்துகளும் இந்த ஏகாதசி விரதத்தால் நிவர்த்தி ஆகிடும் அப்படின்னு சொல்கிறோம். நாட்டில் வந்து அப்படியே தண்ணி இருந்தாலே ஆழிமழைக்கண்ணா. அதனால இதுக்கு வந்து என்னென்னா, இந்த ஏகாதசி அன்னைக்கு எல்லாரும் வந்து திருப்பாவையோட இந்த 4வது பாசுரத்தை சொல்கிறது ரொம்ப விசேஷம். ஆழிமழைக்கண்ணா வருது அந்த பாசுரம் இருக்கு இல்லையா, அதை வேண்டிட்டு நம்ம வந்து சொன்னோன்னா ரொம்ப நல்லது. இப்போது இது இருக்கிறதுனால என்னென்னா, நாட்டில் மோஸ்ட்லி முதல்ல தண்ணி இருந்தாலே வந்து எல்லா பிரச்சனைகளும் வந்து ஓரளவு சால்வ் ஆகிடும்.
அதனால் நாட்டில் சுபிக்ஷம் இருக்கும், எந்த பஞ்சம் பட்டினி அதெல்லாம் இருக்காது. அதனால் இந்த ஏகாதசியோட மெயினான பலனும் என்னென்னா நல்ல பஞ்சம் இல்லாமல் நாட்டில் வந்து சுபிக்ஷமாக இருக்கும். பசி பிணி அப்புறம் வந்து இந்த கொள்ளை நோய் அதெல்லாம் எதுவும் இல்லாமல் நாட்டில் எல்லாருமே நல்லா இருக்கலாங்கிறதும் இந்த இது ஏகாதசியோட பலன். இந்த ஏகாதசிக்கு முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிறைய தானங்கள் வந்து சொல்லியிருக்கான். இந்த ஏகாதசி முடிஞ்சு, இந்த ஏகாதசிங்கிறதே பொதுவாக 3 திதியோட சம்மந்தப்பட்டது. முதல்ல வந்து தசமி திதி, முதல் நாள் இருக்கு இல்லையா, முதல் நாள் ராத்திரியே வந்து என்னென்னா பலகாரமாக எடுத்துகிட்டு ஒரு சாத்வீகமான இதுவாக சிம்பிளான சாப்பாடு, இந்த டிஃபன் மாதிரி ஐட்டம் எடுத்துக்கிறது. அடுத்த நாள் ஏகாதசி காத்தால இருந்து ஆரம்பிச்சிடுறது. அன்றைக்கி முழுக்க நிர்ஜலம், எதுவுமே சாப்பிடாமல் இருந்தாலும் சரி, இல்லை சில பேர் வெறும் தீர்த்தம் மட்டும் தண்ணி மட்டும் எடுத்துக்கிற இது, இல்லை பால் பழம் அப்படி இல்லையா, ஒருவேளை வந்து இந்த அரிசி முழு அரிசியாக இல்லாத உடைச்ச உணவு அது மாதிரி எடுத்துட்டு அன்றைக்கி இருக்கலாம். அடுத்த நாள் காத்தால, அதாவது அக்டோபர் 4ஆம் தேதி வந்து 8:45 வந்து இந்த விரதத்தை முடிச்சுடணும். அந்த இதில் துவாதசி அன்னைக்கு பார்த்தா சுண்டக்காய் அப்புறம் அகத்திக்கீரை அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான இது. ஏன்னா வந்து முதல் நாள் ஃபுல்லாக சாப்பிடாமல் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் இப்போ வந்து சாப்பிடும்போது வயர் வந்து குளிர்ச்சியாகி சரியான முறையில் இருக்குங்கிறது 8:45. ஏன்னா வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார் ஒவ்வொரு இதுலேயும் என்னைக்கு எத்தனை மணிக்கு முடிக்கணுங்கிறத சொல்லிடுங்கன்னு, அதுக்காகவும் இப்போ வந்து இதை சொல்லியிருக்கேன். இந்த தானம் சொன்னேன் இல்லையா, அது வந்து இந்த துவாதசி அன்னைக்கு பசுமாடு முடிஞ்சதுன்னா ரொம்ப நல்லது. கோதானம் ரொம்ப விசேஷம்னு சொல்கிறான். அப்படி இல்லைன்னா வந்து பசு, எள்ளு, அப்புறம் தங்கம், வெள்ளி, இது பூமி தானம், அப்புறம் வந்து இது முக்கியமாக உணவு, பசின்னு வர்றவாளுக்கு வந்து ஏதாவது ஒரு உணவை கொடுக்கறது, கொடை, செருப்பு, இது மாதிரியெல்லாம் வந்து கொடுக்கறது வந்து என்னென்னா நமக்கு இந்த உலகத்தில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் போக்குறதுக்கும் உதவும். அப்புறம் வந்து என்னென்னா இந்த தானங்கள்லாம் முடிச்சுட்டு அந்த ஆத்மா அந்த உயிர் போகும்போது என்னென்னா யமலோகத்தை சந்திக்கலாம், விஷ்ணு லோகத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த தானங்கள் எல்லாம் நம்ம முடிந்த அளவுக்கு நம்மளால் பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்புறம் இந்த பத்மநாப ஏகாதசிக்கு வந்து இந்த 10 தலைமுறை இது சொன்னேன் இல்லையா, 10 தலைமுறை அது பண்ணுறவா அவள் அம்மா அப்பா மனைவி அவள் எல்லாரோட இதுவும் சரியாக இருக்கும்னு. இன்னும் வந்து என்னென்னா 1000 அஸ்வமேத யாகம் செஞ்ச பலனும் இந்த ஏகாதசி விரதத்தை இருக்கிறனாலேயே கிடைக்கும். 100 ராஜசூய யாகம் அந்த பலனும் இந்த ஏகாதசி விரதத்தில் கிடைக்கிறது. அப்புறம் இந்த புண்ணிய க்ஷேத்திரமெல்லாம் போகிறோம் இல்லையா, அந்த புண்ணிய க்ஷேத்திரத்தில் போய் பெருமாளை சேவிக்கிற பலனும், கங்கை அது மாதிரி நதிகளில் புண்ணிய நதிகளில் நீராடுற பலனும் இந்த ஏகாதசி விரதத்து மூலமாகவே நமக்கு கிடைக்கிறது. ஏன்னா நிறைய பேரால் அந்த இடத்துக்கெல்லாம் போக முடியறதில்ல. அதனால் இந்த ஏகாதசி விரதத்தை சரியாக ஃபாலோ பண்ணாலே நமக்கு அந்த பலன் கிடைச்சிடுங்க. அப்புறம் பெருமாளோட நாமத்தை 1000 முறை சொன்னால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனும் இந்த பத்மநாப ஏகாதசிக்கு விரதத்தை சரியாக ஃபாலோ பண்ணும்போது நமக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம இதை மிஸ் பண்ணாமல் இந்த ஏகாதசியை எல்லாரும் ஃபாலோ பண்ணுவோம். குழந்தைகளுக்கும் அதை பற்றி சொல்லி கொடுப்போம். நன்றி, வணக்கம்.